வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு அரச குணம் கொண்ட பெருமிதம் நிறைந்த ஒளி வீசும் தனித்துவமான மனிதர்களை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் நடக்கும் இடமே மேடை, பேசும் வார்த்தையே தாக்கம் இருப்பதே ஒரு கம்பீரம். அவர்களின் கண்களில் தெரியும் தன்னம்பிக்கை, மனதில் நிரம்பி வழியும் வீர உணர்வு, செயலில் வெளிப்படும் தலைமைத்தன்மை, இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்துகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் இருப்பை உணராமல் இருக்க முடியாது. ஒரு சிங்கம் காட்டில் நடப்பதைப் போல அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் தங்கள் அடையாளத்தை பதிக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமாக வாழ்வதற்காக பிறக்கவில்லை. சாதிக்கவும், முன்னிலை பிடிக்கவும், மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் தான் பிறந்தவர்கள் என்ற உணர்வு அவர்களுள் இயற்கையாகவே உள்ளது. அவர்களின் மனசு பெரியது, எண்ணங்கள் உயர்வு, கனவுகள் பெருங்கடல் போன்றவை. அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள், ஒருவரை நம்பினால் முழு உயிரோடு நம்புவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கொடுப்பதில் ராஜாக்கள். அவர்கள் உதவும் போது கணக்கு போட மாட்டார்கள். மனதின் விரிவால் தான் செயல்படுவார்கள். அதே சமயம் அவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அல்லது அவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தால் அவர்கள் உள்ளுக்குள் எரியும் தீ போல ஆகிவிடுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் வாழும் வாழ்க்கையே ஒரு கதை. அவர்கள் எடுத்த முடிவுகள் பலருக்கும் ஒரு ஊக்கம். அவர்கள் சந்திக்கும் சவால்கள் கூட வெற்றியாக மாறும் ஒரு அதிசயம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் அவர்கள் கொண்டிருக்கும் தலைமைத்தன்மை. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இயற்கையாகவே முன் வருவார்கள். யாராவது வழிகாட்ட வேண்டும் என்றால் அது அவர்களாகவே இருக்கும். குழப்பமான நிலைமை கூட அவர்களிடம் வந்துவிட்டால் தெளிவாக மாறும். அவர்கள் முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலிமையானது. தயக்கம் அவர்களுக்கு அதிகம் இல்லை. ஒரு முறை முடிவு செய்தால் அதை நிறைவேற்றும் வரை அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இதனால் அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் மேலாளர்களாகவும், சமூகத்தில் வழிகாட்டிகளாகவும், குடும்பத்தில் ஆதாரமாகவும் விளங்குவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். மக்கள் அவர்களை கேட்கவும் பின்பற்றவும் இயல்பாகவே முன் வருவார்கள். ஆனால் இந்த மிகப்பெரிய வலிமைக்குள் சில சவால்களும் மறைந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்கள் பெருமையை அதிகமாக வெளிப்படுத்தலாம். அதனால் மற்றவர்கள் அவர்களை அகந்தையுடன் இருப்பவர்கள் என்று கூட எண்ணக்கூடும். அவர்களின் மனதில் நல்லதே இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் விதம் சிலருக்கு கடினமாக தோன்றும். மேலும் அவர்கள் விரும்புவது உடனே நடக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகவே இருக்க வேண்டும். இதனால் பொறுமை குறைவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கான சிறந்த பரிகாரம் தன்னடக்கம், அமைதி மற்றும் பிறர் உணவுகளை புரிந்து கொள்வது. சூரியனை தங்கள் ஆதிக்க கிரகமாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் தினமும் சூரியனை வணங்குவது, உதய காலத்தில் நன்றி கூறுவது போன்ற செயல்கள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் மேலும் உயர்ந்த வெற்றிகளையும் தரும். சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பற்றி பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் நிறைந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் தாமதமாக வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும். பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் அவர்களை தேடி வரும். ஆனால் அது எளிதாக கிடைப்பதில்லை. சில கடினமான சோதனைகள் மூலம் அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அந்த சோதனைகள் தான் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒருபோதும் கீழே விழுந்தாலும் நீண்ட நேரம் அங்கேயே இருக்க மாட்டார்கள். அவர்கள் மீண்டும் எழுந்து நின்று உலகத்தை ஆச்சரியப்படுத்துவார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு வீர கதை, ஒரு வெற்றி கதை, ஒரு சிங்கத்தின் அரச பயணம். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் உறவுகள் பற்றி பேசும்போது அவர்கள் காட்டும் அன்பும் அர்ப்பணிப்பும் உண்மையிலேயே வியப்பூட்டும். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள். எந்த ஆபத்து வந்தாலும் முதலில் நிற்கும் வீரராக இருப்பார்கள். அது ஒரு தாங்கும் தூண். நண்பர்களுக்குள் அவர்கள் இருந்தால் அந்த வட்டம் உயிர் பெறும். அவர்கள் சிரிப்பில் மகிழ்ச்சிகள் பரவும். அவர்களின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் பரவுகிறது. காதலில் அவர்கள் மிகுந்த உண்மையுடன் இருப்பார்கள். சிறு விஷயங்களிலும் பெரும் மகிழ்ச்சிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் அவர்களின் அன்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆழ்ந்த காயம் உருவாகும். அவர்கள் வெளியில் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் நெகிழ்வான இதயத்தை கொண்டவர்கள். வேலை, தொழில் மற்றும் பண விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் உயர்ந்த இலக்குகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் சாதாரண நிலையை ஏற்க மாட்டார்கள். எப்போதும் உயர்ந்த நிலையை நோக்கி செல்லும் மனநிலை கொண்டவர்கள். மேலாண்மை, நிர்வாகம், கலை, அரசியல், வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் மிகுந்த வெற்றி பெறக்கூடியவர்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை செலவழிப்பதிலும் ஒரு ராஜகீயமான அணுகுமுறையை கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் அதிக செலவு செய்து அவர்களுக்கு சவாலாக மாறலாம். ஆனால் அதற்குள் கூட ஒரு பெருமை இருக்கும். அவர்கள் உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றி நிலையானதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நிலையை அடைந்தால் அதில் தங்காமல் இன்னும் உயரம் நோக்கி நகர்வார்கள். ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை ஒழுக்கம் பற்றி பார்த்தால் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் உடலையும் மனதையும் வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும். அதிகமான உழைப்பு, மன அழுத்தம், கோபம் போன்றவை சில நேரங்களில் அவர்களின் உடல்நலத்தை பாதிக்கலாம். இதய பகுதி, முதுகு போன்ற இடங்களில் கவனம் தேவை. தினசரி ஒழுங்கான உணவு, உடற்பயிற்சி,
மற்றும் மன அமைதி பெறும் வழக்கங்கள் அவர்களுக்கு மிகவும் அவசியம். குறிப்பாக தியானம், யோகா போன்றவை அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றலை சமநிலைப்படுத்தும். அவர்கள் இயற்கையாகவே தீவிரமான ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் அதை சரியான வழியில் பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான உயரங்களை அடைய முடியும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் அவர்கள் பிறந்ததே பிரகாசிக்க. சில நேரங்களில் சூழ்நிலை அவர்களை தடுக்கலாம். சில மனிதர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளே இருக்கும் அந்த சிங்கத்தின் குரல் ஒரு நாள் முழங்கும். அந்த நாள் வந்துவிட்டால் அவர்களை தடுக்க யாராலும் முடியாது. அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தடம் பதிப்பார்கள். அவர்கள் சென்ற பாதை பிறருக்கு வழிகாட்டியாக மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒரு சக்தி, ஒரு தீ, ஒரு அரச ஆவி கொண்டவர்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீகம் மற்றும் உள்ளார்ந்த சக்தி மிகவும் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. அவர்கள் வெளியில் எவ்வளவு வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான தேடல் எப்போதும் இருக்கும். நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அவர்களை அடிக்கடி சிந்திக்க வைக்கும். இந்த சிந்தனைகளே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவர்கள் ஒருமுறை ஆன்மீக பாதையை உணர்ந்துவிட்டால் அதில் அவர்கள் காட்டும் ஈடுபாடு மிகுந்ததாக இருக்கும். கோவில் வழிபாடு, தியானம், மந்திர ஜபம் போன்றவற்றில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களின் வாழ்க்கை மேலும் ஒளி வீசும். சூரியனை தங்கள் ஆதார சக்தியாக கொண்டவர்கள் என்பதால் காலை நேரத்தில் உதய சூரியனை வணங்குவது அவர்களுக்கு மிகுந்த பலன்களை தரும். அது அவர்களின் மனதை தெளிவாக்கி வாழ்க்கையில் தெளிவான பாதைகளை காட்டும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்துகள் பெரும்பாலும் அவர்களுடைய உணர்ச்சிகளிலிருந்தே உருவாகும். அவர்கள் அதிகமாக நம்புவது, அதிகமாக எதிர்பார்ப்பது மற்றும் சில நேரங்களில் அதிகமாக கோபப்படுவது இவையெல்லாம் அவர்களுக்கு சவாலாக மாறும். நெருக்கமானவர்களிருந்து வரும் ஏமாற்றம் அவர்களை மிகவும் பாதிக்கும். ஆனால் இந்த ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவர்களிடம் இருக்கிறது. அது அவர்களின் உள்ளார்ந்த வலிமை. அவர்கள் ஒரு முறை தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது. இதற்கு பரிகாரமாக அவர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் அமைதியாக இருக்க முயற்சிக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். மேலும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த சிறிய மாற்றங்கள் கூட அவர்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடியவை. சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் பற்றி பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில் சில காலங்கள் திடீரென உயர்வை தரும். அந்த நேரங்களில் அவர்கள் எதை தொடர்ந்தாலும் அது வெற்றியாக மாறும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் நிலைத்திருக்க அவர்கள் தங்கள் பணிவு மற்றும் நன்றி உணர்வை காக்க வேண்டும். பெருமை அதிகரித்தால் அதிர்ஷ்டம் குறையக்கூடும். அவர்கள் எப்போதும் தங்கள் வேர்களை மறக்காமல் தங்களுக்கு உதவியவர்களை மதித்து நடந்தால் அவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் நீடிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒருமுறை உச்சியை அடைந்துவிட்டால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றியுள்ள பலரையும் உயர்த்துவார்கள். அதுதான் அவர்களின் உண்மையான மகத்துவம். இறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் பற்றி சொல்ல வேண்டியது அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் பிரகாசிக்க, வழிகாட்ட, மற்றவர்களுக்கு தைரியமளிக்க பிறந்தவர்கள். வாழ்க்கை அவர்களை சோதிக்கலாம், சில நேரங்களில் கீழே தள்ளலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும்போது அது ஒரு சாதாரண எழுச்சி அல்ல, அது ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை போல இருக்கும். அவர்களின் பயணம் சவால்களால் நிரம்பியதாக இருந்தாலும் அதன் முடிவு எப்போதும் வெற்றியாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வது என்பது வெறும் நாட்களை கடப்பது அல்ல, அது ஒரு வரலாறு படைப்பது. ஆனால் இந்த எல்லா பெருமைகளுக்குள்ளும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அது சமநிலை. அவர்கள் தங்கள் ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அது அவர்களுக்கே சவாலாக மாறக்கூடும். அதிகமான கோபம், அதிகமான பெருமை, அதிகமான ஆவல் இவையெல்லாம் அவர்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடும். இதனால் அவர்கள் தங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தினசரி சில நிமிடங்கள் தியானம் செய்வது, இயற்கையுடன் நேரம் செலவிடுவது, அமைதியான சிந்தனைக்கு இடம் கொடுப்பது இவையெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த உதவியாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி அவர்களின் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த சக்தியை உணர்ந்துவிட்டால் அவர்களுக்கு முடியாது எதுவுமே இல்லை. அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாகவே மாற்றுவார்கள். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு சாதனையாகவே மாறும். அவர்கள் பிறந்ததே சாதிக்க, பிரகாசிக்க, மற்றவர்களுக்கு ஒளித்தர. சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு உந்துதல், ஒரு தீபம், ஒரு முடிவில்லா சக்தியின் உருவம். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மரியாதை மற்றும் கௌரவம் என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்தாலும் அவர்களுக்கு உண்மையான திருப்தி தருவது மற்றவர்கள் அளிக்கும் மரியாதைதான். அவர்கள் செய்த உழைப்பை யாராவது பாராட்டினால் அது அவர்களுக்கு ஒரு புதிய சக்தியை தரும். அதே நேரத்தில் அவர்கள் செய்ததை யாராவது புறக்கணித்தால் அல்லது மதிக்காமல் நடந்து கொண்டால் அது அவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை மட்டுமே உயர்த்தி கொள்ள விரும்புபவர்கள் அல்ல, அவர்களை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்தி கொண்டு செல்ல விரும்புகிறார்கள். அதனால்தான் அவர்கள் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம், உற்சாகம் ஆகியவை தானாகவே உருவாகும். சிம்ம ராசிக்காரர்களின் முடிவெடுக்கும் விதம் மிகவும் தனித்துவமானது. அவர்கள் சாதாரணமாக யோசித்து முடிவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் இதயத்தையும் அறிவையும் இணைத்து ஒரு வலிமையான தீர்மானத்தை எடுப்பார்கள். ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம்.
இந்த தன்மையே அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. ஆனால் சில நேரங்களில் இதே தன்மை அவர்களுக்கு சிக்கலாக மாறலாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் முடிவை மாற்ற தயங்குவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு சிறிது சலுகை கொடுத்தால் அது அவர்களின் வாழ்க்கையை மேலும் எளிதாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் சமூக வாழ்க்கை மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு விழா போன்ற உணர்வு இருக்கும். அவர்கள் மக்களுடன் கலந்துரையாடும் விதம், சிரிக்கும் விதம், மற்றவர்களை மகிழ்விக்கும் விதம், இவை அனைத்தும் அவர்களை மிகவும் விரும்பத்தக்கவர்களாக மாற்றுகிறது. அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த கூட்டத்தின் மையமாகவே மாறி விடுவார்கள். அவர்கள் தனிமையை விரும்பாதவர்கள், மக்களுடன் சேர்ந்து வாழ்வதையே விரும்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனைகளையும் ஒரு புதிய தெளிவையும் கொடுக்கும். அந்த தனிமை நேரங்களில் தான் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை உருவாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மென்மையான பக்கம் இருக்கிறது. அவர்கள் வெளியில் காட்டாத பல உணர்ச்சிகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்கள் காயங்களை மற்றவர்களுக்கு காட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த காயங்கள் அவர்களை இன்னும் வலிமையாக்கும். இந்த அனுபவங்களே அவர்களை ஒரு சாதாரண மனிதர்களிடமிருந்து ஒரு சிறந்த மனிதராக மாற்றுகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவம் அவர்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. இறுதியாக சிம்ம ராசிக்காரர்களின் பயணம் என்பது ஒரு சாதாரண மனிதனின் பயணம் அல்ல, அது ஒரு அரசனின் பயணம். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தடம் பதிப்பார்கள். அவர்கள் செய்த செயல்கள் காலம் கடந்து பேசப்படும். அவர்கள் வாழ்வது வெறும் வாழ்க்கையல்ல, அது ஒரு கதை, ஒரு வரலாறு. ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே உலகை மாற்ற, மற்றவர்களுக்கு ஒளிகாட்ட, தங்கள் வாழ்க்கையை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாற்ற. அவர்களின் கர்ச்சனை ஒரு நாளில் உலகம் ஒலிக்கும். அந்த நாளில் அவர்கள் உண்மையான மகத்துவத்தை அனைவரும் உணர்வார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது அவர்களின் உயிர் மூச்சு போல இருக்கும். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் முடியும் என்ற ஒரே எண்ணமே அவர்களை முன்னேற்றும். அந்த நம்பிக்கை அவர்களை சாதாரண பாதைகளில் அல்ல, அபூர்வமான பாதைகளில் நடக்க வைக்கும். மற்றவர்கள் பயப்படும் இடங்களில் கூட அவர்கள் தைரியமாக அடியெடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீ ஒருபோதும் அணையாது. இந்த நம்பிக்கைதான் அவர்களை பல தடைகள் தாண்டி வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தாமதமாக கிடைத்தாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என்பது அவர்களின் விதி. சிம்ம ராசிக்காரர்களின் நேர்மை மற்றும் தாராளம் பற்றி பேசும்போது அவர்கள் ஒரு திறந்த புத்தகம் போல இருப்பார்கள். மனதில் ஒன்றும் வைத்துக்கொண்டு வெளியே வேறு ஒன்றாக நடிக்க மாட்டார்கள். அவர்கள் உணர்வுகளை நேராக வெளிப்படுத்துவார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் கடுமையாக தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் சுத்தமானவர்கள். அவர்கள் ஒருவரை உதவ முடிந்தால் தயங்க மாட்டார்கள். பலர் அவர்கள் உதவியால் முன்னேறி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த உதவிகளை அவர்கள் நினைவில் வைத்து கொள்ள மாட்டார்கள். அதுவே அவர்களின் உயர்ந்த மனநிலையை காட்டுகிறது. இந்த தாராளம் அவர்களுக்கு நல்ல பெயரையும் நீண்ட நாள் உறவுகளையும் தருகிறது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை. அவர்கள் ஒரே நிலைமையில் நீண்ட நேரம் இருக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் புதுமையை தேடுவார்கள். புதிய அனுபவங்களை அனுபவிக்க விரும்புவார்கள். இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு சவாலாக இருந்தாலும் அவை அவர்களை மேலும் வளர்ச்சியடைய செய்கின்றன. அவர்கள் பழைய தோல்விகளை மறந்து புதிய பாதையை தேர்வு செய்வார்கள். இந்த மாற்றத்திற்கான துணிச்சல் அவர்களை ஒரு முன்னோடியான மனிதராகவே மாற்றுகிறது. அவர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடம் பணிவு. அவர்கள் எவ்வளவு உயரம் சென்றாலும் அந்த உயரத்தை நிலைநிறுத்துவதற்கு பணிவு அவசியம். அவர்கள் தங்கள் வெற்றிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். பெருமை அவர்களை ஒரு கட்டத்தில் தடுக்கலாம், ஆனால் பணிவு அவர்களை இன்னும் உயர்த்தும். இதை அவர்கள் உணர்ந்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் வெற்றியால் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் பற்றிய இறுதி உணர்வு என்னவென்றால், அவர்கள் ஒரு சாதாரண ஒளி அல்ல, ஒரு சூரியன் போன்ற ஒளி. அவர்கள் எங்கு இருந்தாலும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் சுற்றி உள்ளவர்களையும் பிரகாசிக்க வைப்பார்கள். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் ஒரு சாதனையாக மாறும். அவர்கள் பிறந்ததே வெற்றி பெற, வழிகாட்ட, மற்றவர்களுக்கு தைரியம் அளிக்க. சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மனிதர் அல்ல, அவர்கள் ஒரு சக்தி, ஒரு ஒளி, ஒரு அழியாத வரலாறு. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சவால் என்பது ஒரு தடையாக இல்லை, அது அவர்களை மேலும் உயர்த்தும் ஒரு வாய்ப்பாகவே மாறுகிறது. அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியம் கொண்டவர்கள். மற்றவர்கள் பின்னடையும் தருணங்களில் கூட சிம்ம ராசிக்காரர்கள் முன்னேறி நிற்பார்கள். அவர்கள் பயப்படுவதே தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த தைரியம் எந்த இருளையும் கிழித்து வெளிச்சத்தை உருவாக்கும். அவர்கள் சவால்களை தவிர்க்க மாட்டார்கள், அதை வெற்றியாக மாற்றுவார்கள். இந்த தன்மையே அவர்களை வாழ்க்கையில் ஒரு போராளிகளாக மாற்றுகிறது. சிம்ம ராசிக்காரர்களின் பொறுப்பு உணர்வு மிகவும் ஆழமானது. குடும்பம், நண்பர்கள், வேலை, எந்த துறையிலும் அவர்கள் தங்கள் கடமையை முழுமையாக நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். அவர்கள் மீது யாராவது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உடைக்காதே என்பதே அவர்களின் முதன்மை நோக்கம். அவர்கள் ஒருவருக்காக நிற்பது என்றால் கடைசி வரை நிற்பார்கள். இந்த உணர்வுதான் அவர்களை நம்பகமானவர்களாக மாற்றுகிறது.
அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அதனால்தான் பலர் அவர்களை ஒரு ஆதாரமாக, ஒரு தாங்கும் சக்தியாக பார்க்கிறார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை கூட ஒரு முக்கியமான பகுதி ஆகிறது. அவர்கள் எப்போதும் மக்களுடன் இருந்தாலும் சில தருணங்களில் அவர்கள் தனியாக இருப்பதை தேடுவார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆராய்வார்கள், தங்கள் குறைகளை புரிந்து கொள்வார்கள், புதிய முடிவுகளை எடுப்பார்கள். அந்த அமைதியான தருணங்களே அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அவர்கள் அந்த தனிமையை சரியாக பயன்படுத்தினால் அது அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத உண்மை என்னவென்றால், அவர்கள் எப்போதும் மீண்டு வருபவர்கள். அவர்கள் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி அவர்களிடம் இருக்கும். அந்த எழுச்சி ஒரு சாதாரண எழுச்சி அல்ல, அது ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்கும். அவர்கள் தோல்விகளை அனுபவித்த பிறகே அவர்களின் உண்மையான சக்தி வெளிப்படும். அந்த அனுபவங்களே அவர்களை ஒரு பெரிய மனிதராக உருவாக்கும். மேலும் இறுதியாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வழியில் சொல்வதானால், அவர்கள் பிறந்ததே வெற்றிக்காக. அவர்கள் வாழ்வது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு சாகசம், ஒரு போராட்டம், ஒரு வெற்றி கதை. அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு ஒளியை உருவாக்குவார்கள். அவர்கள் தொடும் வாழ்க்கைகள் மாற்றம் அடையும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு அழியாத அடையாளம். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கண்ணியம் மற்றும் தன்னம்பிக்கை இரண்டும் ஒன்றாக கலந்த ஒரு அரிய செல்வம் போல இருக்கும். அவர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்களோ அதே உயரத்தில்தான் உலகமும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த உயர்ந்த சுயமதிப்பு அவர்களை எப்போதும் நேராக நிமிர்ந்து நிற்க வைக்கும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் மதிப்பை குறைக்க மாட்டார்கள். தாழ்ந்து கேட்பதற்கு பதிலாக உயர்ந்து போராடுவதே அவர்களின் வழி. இந்த மனநிலையே அவர்களை பலருக்குள் ஒரு தலைவராக மாற்றுகிறது. அவர்கள் இருப்பது ஒரு சாதாரண இருப்பு அல்ல, அது ஒரு பெருமிதம், ஒரு கம்பீரம், ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்வு. சிம்ம ராசிக்காரர்களின் நேரத்தை மதிக்கும் தன்மை அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். அவர்கள் காலத்தை வீணாக்க விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும். மற்றவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் செயல்படத் தொடங்கி விடுவார்கள். இந்த செயல்முறையே அவர்களை வாழ்க்கையில் வேகமாக முன்னேற வைக்கும். அவர்கள் சோம்பேறித்தனத்தை வெறுப்பவர்கள், உழைப்பை நேசிப்பவர்கள். உழைப்பின் மூலம்தான் அவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்குகிறார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மரபு மற்றும் மதிப்பு என்ற இரண்டு அம்சங்களும் முக்கியம். அவர்கள் தங்கள் குடும்ப மரபை மதிப்பார்கள், பெரியவர்களின் வார்த்தைகளை கவனிப்பார்கள், பழக்க வழக்கங்களை காக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் புதுமைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். பழையதை மதித்து புதியதை உருவாக்கும் இந்த சமநிலையே அவர்களை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுகிறது. அவர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் வேர்களை மறக்காமல் முன்னேறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை, அவர்கள் ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு சிறப்பு இருக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் உருவாக்கும் பாதைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். இந்த தனித்துவம்தான் அவர்களை உலகத்தில் பிரத்யேகமாக நிறுத்துகிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு விஷயம் போதும். அவர்கள் ஒரு தீ போல. அந்த தீ வெளிச்சத்தையும் தரும், சூட்டையும் தரும். ஆனால் அதை சரியாக கையாளாதவர்கள் எரியவும் செய்யும். அவர்களை புரிந்து கொண்டு மதித்து அவர்களின் உண்மையான உள்ளத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் அவர்களின் மகத்துவத்தை உணர முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு சக்தி, ஒரு ஒளி, ஒரு அழியாத அரச குரல். இது ஒரு புறம் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு இலக்கு மட்டும் அல்ல, அது அவர்களின் இயல்பாகவே மாறிவிடும். அவர்கள் எதை தொடங்கினாலும் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற தீவிரம் அவர்களிடம் இருக்கும். பாதியில் விட்டுவிடுவது அவர்களின் குணமே அல்ல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மேடையாக பார்க்கிறார்கள். அந்த மேடையில் அவர்கள் நடிப்பது சாதாரணமாக இருக்காது, அது பிரம்மாண்டமாக இருக்கும். அவர்கள் வெற்றி பெறும் போது அது தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, அவர்களை நம்பிய அனைவருக்கும் ஒரு பெருமையாக மாறும். இந்த மனநிலையே அவர்களை எப்போதும் உயரத்திற்கு தள்ளிக்கொண்டே போகும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் போராட்டம் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அவர்கள் எளிதாக எதையும் பெற மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பெற்றது அனைத்தும் நிலையானதாக இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் சந்திக்கும் சோதனைகள் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் அது அவர்களை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த சோதனைகளே அவர்களை ஒரு வலிமையான மனிதராக உருவாக்கும். அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வந்த வெற்றியும் மிகப்பெரியதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி மிகவும் வலிமையானது. அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மாற்றம் நடக்காமல் இருக்காது. அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறும். ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழு வெற்றி பெறும். ஒரு சமூகத்தில் இருந்தால் அந்த சமூகம் வளர்ச்சி அடையும். அவர்கள் ஒரு மாற்றத்தின் முகமாக இருப்பார்கள். அவர்கள் சிந்தனை, செயல், வார்த்தை அனைத்தும் ஒரு புதிய பாதையை உருவாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அம்சம், அவர்கள் ஊக்கம் தருபவர்கள். அவர்கள் அருகில் இருந்தால் மற்றவர்களுக்கு ஒரு தைரியம் வரும். அவர்கள் பேசினால் மனம் உற்சாகம் பெறும்.
அவர்கள் உதவினால் வாழ்க்கை முன்னேறும். இந்த தன்மை அவர்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமே வாழ மாட்டார்கள், மற்றவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்துவார்கள். இறுதியாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு முழுமையான பார்வையில் பார்க்கும் போது அது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல. அது ஒரு போராளியின் கதை, ஒரு தலைவரின் கதை, ஒரு வெற்றியாளரின் கதை. அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு ஒளி உருவாகும். அவர்கள் தொடும் வாழ்க்கைகள் மாற்றம் அடையும். சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே சாதிக்க, வழிகாட்ட, உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை உருவாக்க. அவர்களின் பயணம் முடிவில்லாதது, அது எப்போதும் உயரத்திற்கு மட்டுமே செல்கிறது. மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உறுதி என்பது ஒரு சொல்லாக மட்டும் இல்லை, அது அவர்களின் இரத்தத்தில் ஓடும் சக்தி. அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதல்ல, அதை நிறைவேற்றாமல் விடுவது அவர்களால் முடியாது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு தீவிரம் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும். அந்த உறுதியே அவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து நிறுத்துகிறது. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக மட்டும் உழைப்பதில்லை, அவர்கள் தங்கள் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காக போராடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் சாதனைகள் சாதாரணமாக இருக்காது, அது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே மாறும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.